இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிக்விட் ஃபண்டுனா என்னென்று நம்ம பார்க்க போகிறோம். லிக்விட் ஃபண்டுனா என்னென்னா அது ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னா சரி கடன் பத்திரம் சொல்லுவாங்க, கடன் பத்திரங்கள் சொல்லுவாங்க. அந்த கடன் பத்திரத்தில் பண்ணுறது தான் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக லிக்விட் ஃபண்டும் இந்த கரெக்டாக டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் தான் வரும். இந்த லிக்விட் ஃபண்டில் நீங்கள் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பாண்டுனா எந்த மாதிரியான பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பாண்டோட டைம் பீரியட் வந்து கரெக்டாக 90 days தான் இருக்கும். 90 to 91 days தான் இருக்கும். அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த லிக்விட் ஃபண்ட் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சரி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எதில் பண்ணுவாங்கன்னா அந்த நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து கரெக்டாக லிக்விட் ஃபண்டில் வந்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து இந்தமாரி டெரிஷரி பில் அதுக்கப்புறம் பாண்ட் அதிலலாம் அவங்க வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதோட கரெக்டாக மெச்சூரிட்டி பீரியட் வந்து கரெக்டாக 91 கரெக்டாக மெச்சூரிட்டி பீரியட் வந்து 91 days தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரி ஓகே நீங்கள் கரெக்டாக லிக்விட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னென்னா அதோட பெனிஃபிட் என்னென்னா சரி உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவையப்படாது. ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சா உங்களுக்கு வந்து கரெக்டாக 2 இல்லைனா 3% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க கரெக்டாக பேங்க் சைட்லேருந்து. ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து பார்க் பண்ணால் அதில் வந்து 5 to 6% வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து இல்லை வந்து 6% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஆனால் இது ரெண்டுத்தில் என்ன மைனஸ் பாயிண்ட்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வைக்கும்போது அதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. சரி இதுவே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சா கூட அதுக்கன்ட்டு ஒரு டைம் இருக்குது. நீங்கள் 6 மாதம் கழிச்சு தான் எடுக்க முடியும், 1 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும்ட்டு டைம் இருக்குது. ஃபண்டில் நீங்கள் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து பணம் போடுறீங்க, ஆஃப்டர் 7 days நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த வித சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க. அதேமாரி இதில் வந்து கரெக்டாக வித்ட்ரா பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து வீக்லி டைமில் இன்றைக்கி போட்டாவே நாளைக்கே உங்களோட பணம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக வித்ட்ரா ஆகிடும். அதேமாரி சேவிங் அக்கௌண்ட்டை விட அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து இது கொடுக்கும். நார்மலாக பார்த்தா 6 to 8% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 to 6% வரைக்கும் உங்களுக்கு சரி இந்த கரெக்டாக லிக்விட் ஃபண்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். சரி ஒரு சில ஃபண்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு சில ஃபண்டெல்லாம் இருக்குது அது 8 to 10% கொடுத்து கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்கே வந்து இல்லைன்னு சரி இதில் வந்து நீங்கள் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வெரி லோ ரிஸ்க்கு. அந்த ரொம்பனா நீங்கள் எவ்வளோ ரொம்பனா போட்டுக்கலாம், அந்தளவுக்கு வெரி லோ ரிஸ்க்கு. ஆனால் ரிஸ்கே இல்லைன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. 100% இதில் ரிஸ்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப வெரி லோ ரிஸ்க்கு இந்த ஃபண்டோட. அட்வான்டேஜ்னு என்னென்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதோட மெயின் அட்வான்டேஜ் வந்து இதோட ரிட்டர்ன் தான். இது வந்து சேவிங் அக்கௌண்ட்டை விட அதிக ரிட்டர்ன் வந்து இது வந்து கொடுக்கும். ஆவரேஜாக 4 to 6% வரைக்கும் ஒரு சில ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னா 7 to 8% வரைக்கும் கொடுக்க வந்து சான்ஸ் இருக்குது. அனதர் இப்போ நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்ன இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோடு வந்து இதில் வந்து இல்லை. ஏன்னா சரி இப்போ நீங்கள் வந்து பணம் போடுறீங்க ஆஃப்டர் 7 days. சரி இப்போ உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குது, அந்த வந்து அந்த பணத்தை நீங்கள் போடுறீங்கன்னா 7 நாளில் கழிச்சு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கரெக்டாக ரிட்டர்ன் கொடுத்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஹை லிக்விடிட்டி இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன்னா சரி இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1 lakh அமௌண்ட் இருக்குது.
அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து சரி ஒரு 2 மந்த்துக்கு வந்து நீங்கள் பார்க் பண்ணி சரி ஒரு 2 மந்த்துக்கு நீங்கள் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டை இந்த மணியை நீங்கள் போட்டு வைக்கிறீங்க. அதே நீங்கள் வந்து போட்டு வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த 2 மந்த்து கழிச்சு எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ஒரு 300 இல்லைனா ஒரு 300 இல்லைனா ஒரு 400 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அதே அமௌண்ட்டை அந்த 1,00,000 நீங்கள் இந்தமாரி லிக்விட் ஃபண்டில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு 800லேருந்து கரெக்டாக 900 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் லிக்விட் ஃபண்டுனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, சரி அது உண்டான பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.